வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீனி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஜுகேர் தமிழ், மாணவர்களின் கல்வி வேலைவாய்ப்புக்கான பயிற்சி மற்றும் தகவல்களை அளிக்கும் தனித்துவமான யூடியூப் சேனல். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல பசங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற வெக்காபுலரி செக்ஷன்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஏரியாவை ரொம்ப ஈஸியா எப்படி படிக்கிறது அப்படின்றத சீரியஸா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கிற இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆண்டனிம் செக்ஷனை மட்டும் எடுத்து படிக்க போறோம். இந்த வீடியோ நல்லா படிக்கிற மாணவர்களுக்கா அல்லது மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கா அப்படின்னு கேட்டா 2 பேருக்கு மாணவர் தான். ஏன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு தடவை சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அப்படின்றத எப்படி எந்த அப்ரோச்ல படிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி வரும் காலங்களில் நீங்களே உங்களுடைய ஓன் வெக்காபுலரியை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை நீங்க உருவாக்கிக்கலாம். இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் வெக்காபுலரி பில்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதாவது ஒரு தடவை படிங்க எப்பவும் மறக்காது அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகைன். இன்னைக்கான 10 வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ் அப்படின்ற வேர்டை கான் பிளஸ் சோனன்ஸ் அப்படின்னு பிரிங்க. சோனன்ஸ் அப்படின்ற வார்த்தையில அந்த சோனிக் அப்படின்ற வார்த்தை நீங்க நமக்கு அதான் கீவேர்டா இருக்க போகுது. சோனி அல்லது சோனிக் அப்படின்னா ஒத்த இசை, இனிய இசை அப்படின்னு அர்த்தம். இந்த சோனி அப்படின்ற அந்த மியூசிக் பிராண்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னை வரைக்கும் அந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட்ல சோனி அப்படின்ற ஒரு பிராண்டை அடிச்சுக்கிறதுக்கு ஈக்குவலான பிராண்டே கிடையாது. ரொம்ப ஒரு இப்போ சோனி அப்படின்ற மியூசிக் எப்போ உருவாகுது, மியூசிக்கை உருவாக்கணும்னாலே பல வாத்திய கருவிகள், வாய்ப்பாட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹார்மோனிக் அக்கம்பனிமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து கருவிகளும் ஒன்றிணைந்து ஒரு அக்ரிமெண்ட்ல, அதாவது ஒரு ப்ரொசீஜர் படி கரெக்டா என்ன செய்யணும், மியூசிக் பண்ணணும். அப்படின்னா தான் கேட்கறதுக்கு இதமா இருக்கும். அப்போ மியூசிக்னாலே அதுல ஒரு ஹார்மோனிக் அக்கம்பனிமெண்ட் இருக்கும், அதாவது அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 வார்த்தை நமக்கு கிடைச்சாச்சு, ஹார்மனி அண்ட் அக்ரிமெண்ட். சினானிம் என்னது அப்படின்னா அக்ரிமெண்ட் அல்லது ஹார்மனி அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு ஆண்டனிம் எப்படி இருக்க போகுது, அக்ரிமெண்ட் அப்படின்னா அதோடைய ஆண்டனிம் டிஸ்அக்ரிமெண்ட். அதாவது சிம்பிள் ஸ்டெப்ல டிஸ் அப்படின்ற அக்ரிமெண்ட்ல ஆட் பண்ணி டிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு அதோட ஆண்டனிம் கண்டுபிடிச்சிடணும். இந்த ஆண்டனிம்ஸ் படிக்கிற மெத்தடை பொறுத்தளவுல நாம தனிப்பட்ட முறையில் ஆண்டனிம்ஸ் மட்டும் படிக்க போறது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெக்காபுலரி வேர்டுடைய சினானிம்ஸ் படிச்சு அதுக்கு அடுத்து ஆண்டனிம் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சூதிங். சூதிங் அப்படின்ற வார்த்தையை சூதிங் அப்படின்னு சொல்லணும். எப்படி சூதிங். ஏன்னா இது எப்படி அப்படின்னா ஒரு இதமான, சுகமான அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை. சுகம், இதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் சு இத அப்படின்ற எழுத்துக்களை சேர்க்கும்போது பாருங்களேன், உங்களுக்கு சு இத சூதிங் அப்படின்னு வந்துருதா. சூதிங் அப்படின்ற வார்த்தை இல்லைங்க, அது ஒரு அனுபவம். அதாவது வீட்டுல அப்பா வெளியில இருந்து வரும்பொழுது நல்லா சுட சுட ஒரு ஹல்வா வாங்கிட்டு வராருன்னு வைங்களேன், அதை அப்படியே எடுத்து வாயில போட்டு அப்படி கண்ணை மூடிட்டு டேஸ்ட் பண்ணா அப்படியே சூதிங்கா இருக்கும். நாம அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல மாத்திக்கணும். சூதிங் அப்படின்ற வார்த்தை சுகமான, இதமான ஒரு அனுபவம் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஈக்குவலான சினானிம் வேர்டு என்னவா இருக்கும், அமைதியான, இல்லையா, இதமான, அமைதியான, அதாவது நம்ம யாரையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நிலைமை. காமிங், அமைதியான, சரியா. காமிங் அப்படின்றது தான் அதனுடைய சினானிம் வேர்டு. அதுக்கு ஆண்டோனிம் என்னது, அமைதியா இருக்கிறவனை என்ன செய்யணும், ஒருத்தன் அமைதியா இருக்கிறான், அமைதியோட எப்ப கெடும், யாராவது அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது அது கெடும், இல்லையா, அமைதி கெடும். இது இன்னொரு மாதிரி சொல்லலாம். இப்போ மத்தியானம் உச்சி வெயில்ல வெளியில போய் நின்று அப்படி இருக்கும், அப்படியே வெயில்ல உடம்பெல்லாம் எரியும், இல்லையா, அப்படியே பேர்ன் ஆகும். அப்போ அதனுடைய ஆண்டனிம் பர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வேர்டு வேம்டு. இந்த வார்த்தைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தியமா நானே கேள்விப்பட்டதில்லை. அப்போ வேம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? வேம் அப்படின்ற வார்த்தையில டபிள்யூ முதல்ல இருக்கிற டபிள்யூ விட்டுருங்க, கடைசியில் இருக்கிற டியை விட்டுருங்க. ஹேம் இருக்கா, ஹேம் அப்படின்ற வார்த்தையில இந்த வார்த்தை நமக்கு ஏதோ கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அப்படி ஹேமர் சொல்லாமா? ஹேமர் என்ன செய்யும், நல்லா ஸ்ட்ரக் பண்ணுவோம், அடிப்போம். அப்போ அடிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது, இழுக்கிறது சொல்லாமா? சுத்தியில வச்சு ஆணி அடிக்கவும் செய்யலாம், ஆணி இழுக்கவும் செய்யலாம்ல. ஹேமர் அதனுடைய சினானிம் என்னது, ஸ்ட்ரக். அதோடைய ஆண்டனிம் புல்லு. நெக்ஸ்ட் வேர்டு கிளாஸ்டர்டு. கிளாஸ்டர் அப்படின்ற வார்த்தையை நீ அப்படியே படிச்சீங்கன்னா புரியாது, அதை சிம்பிள் பண்ணுங்க பார்க்கலாம். க்ளோஸ், கிளாஸ்டர், அதாவது க்ளோஸ் அப்படின்ற வார்த்தையோட டெரிவேட்டிவ் தான் கிளாஸ். அதான் என்னது நமக்கு தேவையான கீவேர்டு, க்ளோஸ்டு. கிளாஸ்டருக்கு சினானிம் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு. க்ளோஸ்டு என்ன அர்த்தம், மூடிய, ஹிடன், மறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம், இல்லையா. ஹிடன் சினானிமா இருந்தா ஆண்டனிம் என்னவா இருக்கும், ஓபன்டு. இங்க நல்லா கவனிங்க, இங்க டென்ஸ் முக்கியம். கிளாஸ்டர்டு அதோடைய சினானிம் க்ளோஸ்டு, அதோடைய ஆண்டனிம் ஓபன்டு. எல்லாத்துமே ஈடி முடியுது. அப்போ
டென்ஸ் நல்லா கவனிக்கணும். எந்த டென்ஸ்ல இருக்குதோ அதே டென்ஸ்ல நாம சினானிம் ஆண்டனிம் எழுத ட்ரை பண்ணணும். அடுத்த வார்த்தை கிரஃப்லி. கிரஃப்லி அப்படின்ற வார்த்தையில இருந்து ஒரு கீவேர்டு உருவாக்குங்க. கிரஃப்லி அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் அப்படியே லைட்டா உடைச்சு விட்டோம்னா என்ன நடக்கும்? ரஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமா? ரஃபா நடந்துக்கிறது, பொலைட்டா நடந்துக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் ரஃபா நடந்துக்கிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சேட்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனுடைய சினானிம் சேட்லி. இப்போ சேட்லி அப்படின்றது சினானிமா இருந்ததுன்னா அதனுடைய ஆப்போசிட் ஹாப்பிலி. சரியா? நெக்ஸ்ட் வேர்டு மொரால். இந்த மொரால் அப்படின்ற வேர்டு நம்ம கண்டிப்பா கேள்விப்படாத வார்த்தை தான். அப்போ மொரால் அப்படின்ற வார்த்தையில இருந்து ரேலி, அந்த கடைசி 4 எழுத்து மட்டும் எடுத்துக்கங்க. RALE ரேலி. ஏன்னா RALE ரேலி அப்படின்னா அதை ரேலின்னு வாசிக்கலாம், ரிலேன்னு சொல்லலாம் இல்லையா? ரேலின்னா பேரணி, ரிலேனா தொடர் ஓட்டம். அந்த 4x100 மீட்டர் டேஷ், 4x400 மீட்டர் டேஷ், இதெல்லாம் ரிலே ரன்னிங் ரேஸ் சொல்லுவாங்க. ரன்னிங் ரேஸ்ல ஒரு ஃபார்மேட் ரிலே அப்படின்றது. ரன்னிங் ரேஸ்ல ரிலே ஓடுறதுக்கு ஒருத்தருக்கு கான்பிடன்ஸ் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணும்? அப்போ அதோட சினானிம் என்னது? கான்பிடன்ஸ். அதற்கு எதிர்ச்சொல் அவநம்பிக்கை இல்லையா? இல்லைன்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கான்பிடன்ஸ் அப்படின்றது சினானிம்னா ஆண்டோனிம் என்னது? ஃபியர். நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டார்டில்டு. ஸ்டார்டில்டு அப்படின்ற வார்த்தையை பாருங்க. இதுல நமக்கு கீவேர்டு ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கங்களேன். ஸ்டார். அதை ஸ்டார்னு சொல்லாதீங்க, லெட்டர் பை லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா நமக்கு சடார் அப்படின்ற வார்த்தை கிடைக்கும். சடார்னு எப்போ எந்திப்பார் ஒருத்தர்? திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அல்லது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தா சடார்னு எந்திப்பார் இல்லையா? அப்போ சினானிம் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னா அதோடைய ஆண்டோனிம் என்னவா இருக்கும்? ரொம்ப அசால்ட்டா ஈஸியா நடக்கிறது அட்டீஸ். ஆப்போசிட் என்னது? இப்போ சர்ப்ரைசிங்கா நடக்கிறது சினானிம் அப்படின்னா ஈஸியா நடக்கிறது ஆண்டோனிம். அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு வந்து சிர்பிங். சிர்பிங் அப்படின்ற வேர்டை சிர்ப் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெட்டர்ஸ் எடுத்துக்கங்க. சிர்ப்புனா சிரிப்பு அப்படின்னு தமிழ்ல மாத்திக்கிங்களா? அதை இப்போ கீவேர்டு இப்போ கொஞ்சம் தமிழ் பண்ணிக்கிங்க அந்த வார்த்தையை. சிரிப்பு எப்போ வரும்? மனசு சந்தோஷமா இருக்கும்போது சிரிச்சு பாட்டு பாடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? இப்போ சிர்பிங் அப்படின்னா அதனுடைய சினானிம் என்னது? சிங்கிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிர்பிங் அப்படின்னா அந்த பறவையினுடைய சத்தம். ட்வீட்டிங் அதோடைய சினானிம் என்னது? சிங்கிங் அல்லது ட்வீட்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய அப்போ சிங்கிங் பாடுவது ஒரு பக்கம் அப்படின்னா அதனுடைய ஆண்டோனிம் என்னவா இருக்கும்? என்னது? அபாய ஒலி எழுப்புவது, அலார்மிங் இல்லையா? பாடுறது சந்தோஷமா இருக்கிற நேரத்தில், வருத்தமா இருக்கிற நேரத்தில் என்ன அடிக்கும்? அலாரம் அடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலார்மிங். சரியா? அடுத்தது கேஸ். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா கேஸ். கேஸ் அப்படின்ற வேர்டை காட்ஸில்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கேஸ் என்ற வேர்டை காட்ஸில்லா. ஒரு நம்ம ஊரில் திடீர்னு ஒரு காட்ஸில்லா வந்து அப்படியேவும் பெருசா நிற்கிதுன்னு வைங்க, என்ன செய்வோம்? அப்படியே கண்கொட்டாம மேலே நின்று பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸ்டேரிங் வில் பி ஸ்டேரிங். கண்கொட்டாம பார்க்கறது ஸ்டேரிங். அப்போ லுக்கிங் அர்த்தம். சரியா? ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறது, கண்கொட்டாம ஆச்சரியமா பார்க்கறது தான் ஸ்டேரிங். அப்போ கேஸ்னா அந்த காட்ஸில்லா அப்படின்ற ஒரு கீவேர்டு. காட்ஸில்லா வந்து என்ன செய்வோம்? we will be staring at the Godzilla இல்லையா? கண்கொட்டாம பார்ப்போம். இப்போ கண்கொட்டாம பார்க்கறது ஸ்டாரிங் சினானிமா இருக்குது. அதுக்கு ஆண்டோனிமா என்ன இருக்குது? கண் மூடுவது, கண் இமைப்பது அப்படின்னா பிளிங்கு. சேய்ஸ்டு அப்படின்ற வேர்ட் பார்க்க போறோம். சேய்ஸ்டு அப்படின்னா இப்போ நாம இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கற்றுக்கலாம். இந்த வார்த்தையை கற்றுக்கும் பொழுது ஒரு 2-3 வார்த்தையை நமக்கு ஃபெமிலியர் ஆயிரும். இப்போ சீஸ்மிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலநடுக்கத்தை அளவிடும் ஒரு கருவி இருக்கு இல்லையா? அந்த கருவிக்கு பேரு சீஸ்மோகிராஃப் அப்படின்னு பேரு. நிலநடுக்கம் வந்தால் என்ன நடக்கும்? ஒட்டு மொத்தமாக சிறை பிடிச்சிரும் இல்லையா? சிறை பிடிச்சிரும். அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேப்சர்டு கைப்பற்றுவது அப்படின்னு அர்த்தம். நிலநடுக்கம் வந்தால் நம்மளை என்ன பண்ணிடும்? கைப்பற்றிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேப்சர்டு காட் பிடிப்பது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆண்டோனிம் வந்து ரிலீஸ்டு. பிடிக்கிறது சினானிமா இருந்ததுன்னா விடுவிக்கிறதுக்கு என்ன பேர்? ரிலீஸ்டு. என் பேர் ஸ்ரீனி. நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவல்னு நீங்கள் நினச்சா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே என்னை என்கரேஜ் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சா உங்களுடைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.